அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் குரூப் 4க்கு உண்டான 2018 to 19 2019 to 20க்கு உண்டான நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு நாங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 19 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 19 2019 ஆண்டு என்ன பண்ணோம், நாங்கள் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றோம். அப்போ அதுக்குண்டான எக்ஸாம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2019 ஆண்டு நடைபெற்றுச்சு. அந்த தேர்வுக்கு உண்டான ரிசல்ட் நாங்கள் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2019 ஆண்டு வெளியிட்டோம். அப்போ வெளியிட்டதுக்கு பின்னாடி அதற்கு உண்டான கவுன்சிலிங் மார்ச் மாதம் 20ஆம் தேதி டு 31ஆம் தேதி வரைக்கும் 2020 ஆண்டு இது டைப்பிஸ்ட்டுக்கும், அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் நடைபெறதா இருந்துச்சு. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த 2 பதவிகளுக்குமே நாங்கள் சான்றிதழ், அதாவது மூல சான்றிதழ் சரிபார்ப்பதும் மேலும் கலந்தாய்வு என்ன பண்ணிட்டோம்னா ஒத்தி வச்சிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தட்டச்சர் பதவிகளுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங்கை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2/11/2020, அதாவது அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த கவுன்சிலிங் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க டைப்பிஸ்ட்டுக்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கவுன்சிலிங் ஆனது நடக்க போகுது. சரிங்களா? அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 500 பேர் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது கரோனா தொற்று இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியான, அது அட்லீஸ்ட் ஒரு 200 பேர் அல்லது வந்து 200 பேர் தான் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் காலகட்டம் வரைக்கும் போயிருக்கு கவுன்சிலிங், கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே போயிருக்கு. அதனால் வந்து குறைவான நபர்கள் தான் கூப்பிடுவாங்க. எனிவே எத்தனை பேர் கூப்பிட்டாலும் மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு. கண்டிப்பாக இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர், அதாவது 3000த்திற்கும் மேற்பட்ட 4000 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இதற்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. அதை பற்றி ஒரு மிக இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்திருக்கு. மேலும் என்ன சொல்லுங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்களுக்கு நாங்கள் தேதி, நீங்கள் என்னைக்கு கவுன்சிலிங் வரணும் அப்படிங்கக்கூடிய நேரம் எல்லாமே நாங்கள் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாகத்தான் அனுப்புவோமே ஒழிய உங்களுக்கு லெட்டர் மூலமாக நாங்கள் அனுப்ப மாட்டோம், தபால் மூலமாக அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது எப்பயும் போல் நடைமுறை தான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான குரூப் 4 டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் 2ஆம் தேதி 11ஆவது மாதம் 2020 ஆரம்பிக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 28/11/2020 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யாரெல்லாம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தகவலை பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.